ஊழியத்தை நாம் நல்ல முறையிலே செய்வதற்கு, தாக்கம் நிறைந்த விதத்திலே செய்வதற்கு, to be able to do missions effectively and to do it effectively, it is important that we have the heart of God. But strangely today, many God's children do not have an understanding, a glimpse of the heart of God. தேவனுடைய இருதயத்தினுடைய ராகமும் தாளமும் இன்னதென்று அறியாமல் இருக்கிறதான அநேக சபை விசுவாசிகள் உண்டு, ஏன் ஊழியர்களும் உண்டு. It is possible to be in the house of God and yet not have the heart of God. It is possible to have the provision of God yet not have the priority of God. It is possible to have the fortune of God yet not have the focus of God. It is possible to have the goods of God and not have the goals of God. It is possible to have the objects of God and not quite have the objectives of God. தேவனுடைய இல்லத்துக்குள்ளே இருந்து கொண்டே தேவனுடைய இருதயத்தை அறியாமல் இருக்கிற வாய்ப்புண்டு. தேவனுடைய காரியங்களெல்லாம் வைத்துக்கொண்டு தேவனுடைய கருணை இருதயம், கருணை உள்ளம் இல்லாமல் இருக்கிற வாய்ப்புண்டு. இன்றைக்கு அநேகருக்கு அப்படித்தான் இருக்கிறார்கள். தேவனுடைய அந்த முதல்கள் எல்லாம் அவர்களுக்கு உண்டு, ஆனால் அவருடைய முன்னுரிமை இல்லை. It is possible to be in the house of God and not quite have the heart of God. தேவனுடைய இல்லத்திலே இருந்து தேவனுடைய இருதயத்தை அறியாமல் இருக்க வாய்ப்புண்டு. வேதத்தில் இயேசு சொன்ன ஒரு கதை, a story that Jesus told, very familiar story, எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு கதை. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன மகன் என்ற 3 கதையை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இயேசு வேறு எந்த இடத்திலையும் 3 கதைகளை ஒன்றுக்கு பின்னாக இன்னொரு கதையை அப்படி சொல்லவில்லை. ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் Jesus actually gives 3 parables back to back. No other place we see Jesus do that. What is the context? இதனுடைய பின்னணி என்ன? இங்கே இயேசு ஆயக்காரரோடும் பாவிகளோடும் அவருடைய வசனங்களை அந்த கேட்கும்படி அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பரிசேயரும் வேதபாரகரும் இப்போ என்ன பண்ணுறாங்க? ஆயக்காரரும் பாவிகளும் வந்து உட்கார்ந்துட்டாங்க இயேசு கூட. இப்போ பரிசேயரும் வேதபாரகரும், மத காரியங்களிலே ஊறினவர்கள், மத தலைவர்கள், இப்பொழுது அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? முறுமுறுக்கிறார்கள். they are murmuring. அப்பா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க அப்பா வீட்டுக்கு வெளியில உள்ளவங்க அப்பா கிட்ட வரும் பொழுது முறுமுறுக்கிறாங்க. that is the context. காணாமல் போன ஆடு. இந்த சூழ்நிலையில் இயேசு அவருடைய இருதயங்களை அறிந்து அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார். அந்த ஊமை தான் காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன மகன். நம்ம இப்போ காணாமல் போன மகனை குறித்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்பாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு மகன் அப்பாவுக்கு எப்பொழுதுமே வீட்டுக்குள்ளே இருப்பான், அப்பாவுடைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்பாவுடைய இருதயம் எவ்வளோ தெரியுதோ இல்லையோ, ஆனால் அப்பாவுக்கு ஏற்று பேச மாட்டான், வீட்டுக்குள்ளே இருக்கிறான். இன்னொரு மகன், இளைய மகன், அப்பா கிட்ட வந்து தன்னுடைய காரியங்களை எல்லாம் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி காலத்திற்கு முன்பதாகவே கேட்டு பிடிவாதமாக எடுத்துக்கொண்டு அவன் வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறான். கதையை நான் முழுமையாக இப்பொழுது விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான் என்று 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்பா வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டா ஆபத்து தான். இப்போ அப்பா வீட்டிலேருந்து வெளில போயிட்டார் இளைய மகன். அந்த கதையை இயேசு சொல்லுகிறார், கவனிங்க. அங்கே போய் அவன் பட்ட பாடுகள் எல்லாம், அவன் அந்த காரியங்கள் எல்லாம் வந்த உடனே புத்தி தெளிஞ்சிருச்சு. சிலருக்கு பாடுகள் பட்டாதான் புத்தி தெளியுமோ என்னவோ தெரியல. இந்த கதையில் இந்த மகனுக்கு புத்தி தெளிகிறது. அங்கே 17ஆம் வசனத்தில் பாருங்க,
அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனாருடைய வீட்டை குறித்து யோசித்து பார்க்கிறான். என் தகப்பனாருடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் பரிதாபமான நிலைக்கு போயாச்சு. சரி, இப்போ எழுந்து தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். நல்லா கவனிங்க, 20ஆம் வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ப்ராபப்ளி. அவன் தூரத்தில் வரும்போதே, நல்லா கவனிங்க, அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, இவருடைய கண்கள் பாருங்க, அப்பாவுடைய கண்கள் எப்படா மகன் வருவான்னு அப்படியே வழி மேலே வெளி வச்சு பார்க்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. There was a longing for the father to see the son come back. அப்புறம் மனதுருகி, அப்பாவுடைய மனதுருக்கம், the compassionate heart, the longing eyes. அப்புறம் ஓடி அங்க ஒரு அந்த urgency தெரியுது, அந்த இழந்து போனதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவன் வரட்டும். இதோ பாரு உன் மகன் வந்திருக்கான், அந்த நாய் வந்திருக்கு, இந்த நாய் என்னைக்கும் வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள ரூம்குள்ள போல அப்பா. The compassionate father is reaching out. ஓடி போய் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு பாருங்க, கைகள் அணைக்கும் கரங்கள், அணைக்கும் கரங்கள், embracing arms, swift legs, eyes with vision, heart with compassion, தரிசனமுள்ள கண்கள், காருண்யம் நிறைந்த இருதயம், அணைக்கும் கரங்கள், துரிதமான கால்கள். அப்பா பாருங்களேன், அந்த இழந்து போன மகனை கொண்டு வர வேண்டும் என்ற துடிப்பு அப்பாவுக்கு இருக்கிறது. அவனை முத்தம் செய்தான். He was not condemning him. He could have used his lips to condemn him, but he was using his lips to kiss him. இது அப்பா. ஆனா வீட்டுக்குள்ள இன்னொருத்தன் யார் இருக்கிறா? மூத்த மகன் இருக்கிறான். நல்லா கவனிங்க, அவன் என்ன ரியாக்ட் பண்றான் பாருங்க. 25ஆம் வசனம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். He is busy with the father's blessings. He is not focused on father's purpose, father's heart. அப்பாவுடைய இருதயம் தெரியல. ஆனா சரி, வயல்ல இருந்தா விட்டுருவோம். இப்போ வயல்ல இருந்து வீட்டுக்கு வர்றான். அப்பா இப்பொழுது விருந்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். திரும்பி வந்த மகனுக்காக there is celebration. 28ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து, இழந்து போனதான காணாமல் போன மகன் இப்பொழுது திரும்பி வருகிறான். ஆனா மூத்த மகனுக்கு கோபம் வருகிறது. அப்பாவுடைய இருதயம் இல்லை, அப்பாவுடைய இருதயம் வேற மாதிரி இருக்கு, மகனுடைய இருதயம் வேற மாதிரி இருக்கு. அதனால தான் சொன்ன, நல்லா கவனிங்க, it is possible to be in the father's house, it is possible to be in the church and not quite have the heart of God. தேவனுடைய வீட்டில் இருந்து கொண்டு அப்பாவுடைய இருதயம் தெரியாத எத்தனை பிள்ளைகள். இங்க பாருங்க, இந்த ஸ்டோரியில வழக்கமா கெட்ட குமாரன் கெட்ட குமாரன் கெட்ட குமாரன் சொல்லுவாங்க. ப்ராடிகல் சன் ப்ராடிகல் சன் ப்ராடிகல் சன் சொல்லுவாங்க. யாரை சொல்லுவாங்க? இளைய மகனை தான் சொல்லுவாங்க. Can I suggest that there are two prodigals in this story? இங்கே ரெண்டு கெட்ட குமாரர்கள், அப்பாவுக்கு இருந்த ரெண்டு குமாரர்களுமே கெட்ட குமாரர்கள் தான். ஒரு கெட்ட குமாரன் வெளியில, ஒரு கெட்ட குமாரன் உள்ள. வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அப்பாவுடைய இருதயம் தெரியாத கெட்ட குமாரர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு? அப்பாவுடைய இருதயம் அழிந்து போகிற மக்களுக்காக, அப்பாவுடைய இருதயம் எல்லா கோத்திரம், எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா மக்கள் கூட்டங்கள். அதுதான் ஆண்டவருடைய பிளான், பர்பஸ், ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய இருதயம். அழிந்து போகிற மக்கள். ஆனால் சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகள், சபையை நடத்துகிற தலைவர்கள் எத்தனை பேருக்கு அப்பாவுடைய இருதயம் தெரியாது? It is possible to be in the father's house and yet not have the father's heart. You can have the father's fortune but not quite have the father's feet. Sad. துக்கமான காரியம். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு வருஷமும் 51 மில்லியன் people சாகிறார்கள். They go to Christless eternity.
நல்ல கவனிங்க, 5 கோடி மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் உலகத்திலே மரிக்கிறார்கள் கிறிஸ்துவை அறியாமல். அப்படின்னா 10 லட்சம் பேர் ஒரு வாரத்திற்கு. 1 million people every week. That is 143,000 people every day. They go to Christless eternity. There must be an urgency. And the Father was sensing the urgency to find the lost. அப்பாவுக்கு அந்த துரிதம், அந்த அவசரம், அந்த காணாமல் போன மகனை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆசை அங்கேயே இருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கே பாருங்க, worse than being blind is to be able to have eyes to see and yet not have vision. அதாவது ஹெலன் கெல்லர் என்ற ஒரு நல்ல ஒரு ரைட்டர், போயம் எழுதுகிற ஒரு எழுத்தாளர், நல்ல பிலீவர். அவங்க பிளைண்டு, நல்ல போயம்ஸ்லாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்ககிட்ட ஒரு முறை கேட்டாங்களாம், குருடாக இருக்கிறத விட மோசமான ஒரு நிலைமையை குறித்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண முடியுமான்னு. அவங்க தான் சொன்னாங்க, worse than being blind is to be able to see and not have a vision. The father had the vision of the lost, but the son in the house did not have the vision of the lost. It was all about him. கவனிங்க, அதே சாப்டர்ல லூக்கா 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அவன் கோபம் அடைஞ்சு என்ன சொல்றான் பாருங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான், பார்த்தீங்களா, இந்த நானுன்னு எங்க வருதோ அங்கே ஆபத்து வந்து விட்டது. நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதருடைய, என் நான், அப்புறம் என் நான் சந்தோஷமாக இருக்கும்படி 3வது முறை வருது. அப்புறம் நீர் ஒரு காலம் எனக்கு 4வது முறை வருது. ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. நான், என்னுடைய, ஐ, மீ, மைசெல்ஃப்ங்கிற அப்சஷன். அப்பா வீட்டுக்குள்ள இருக்கிறதான ஒரு மகனுக்கு நான், என்னுடைய, எனது என்றதான காரியங்கள் தான் அவனுக்கு மேலாக இருக்கிறது. அப்பாவுடைய வீட்டில் it is possible to be inside the father's house and be self-obsessed. I wonder if many in the church are like that today. And the grief that the elder son brought to the father was a greater grief than the grief that was brought by the younger son. இளைய மகன் கொண்டு வந்த மனவேதனையை காட்டிலும் அப்பாவுக்கு மூத்த மகன் கொண்டு வந்த வேதனை தான் பெரிது. அப்பா வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு, you have the father's provision but you don't have the father's vision. You have the father's possession, you don't have the father's passion. Sad. துக்கமான ஒரு காரியம். What we are willing to sacrifice and what we are not willing to sacrifice. நல்ல கவனிங்க, தியாகம் பண்ணுவது, மிஷனரி ஊழியத்தில் தியாகம் என்பது அவசியம். ஆனால் தியாகம் என்ற காரியத்திற்கு விருப்பமில்லை. இதை குறித்து நாம் தனியாக இன்னொரு முறை படிக்கலாம். Christianity, the spirit of Christianity is the spirit of Christ, and the spirit of Christ is the spirit of sacrifice. நான், எனது, என்னுடைய என்ற காரியத்திலேயே மூழ்கி இருக்கிறதான சபை, மூழ்கி இருக்கிறதான திருச்சபை, மூழ்கி இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக நாம் இருக்க வேண்டும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் மெய்ப்பினல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறதை பார்த்து மனதுருகினார். யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், இதோ வயல் நிலங்கள் ஆயத்தமா இருக்கிறது, கண்களை ஏறிட்டு பாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கண்களை ஏறிட்டு பார்க்க வேண்டும். அழிந்து போகிற மக்களை குறித்து கண்களை ஏறிட்டு பார்க்க வேண்டும். மனதுருக்கம் உள்ள கண்கள், காருண்யம் நிறைந்த இருதயம், அணைக்கும் கரங்கள், துரிதமான கால்கள், குற்றப்படுத்தாத வாய்,
இப்படிப்பட்டதான தன்மைகளோடு தகப்பன் இருக்கிறார். மகனோ தனக்குரிய காரியங்களையே பார்த்து கொண்டிருக்கிறான். யோசிச்சு பாருங்க. இன்னொரு சினாரியோ, இந்த மூத்த மகனும் அப்பாவுடைய இருதயத்தை போலவே இருந்து, அப்பா எப்படிப்பட்ட இருதயம் உடையவராக இருக்கிறார் அதே போல் இவனு இருந்தால், ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இளைய மகனை அணைத்து கொண்டு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? தட் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ். ஆண்டவருடைய பர்பஸ், ஆண்டவருடைய ஹார்ட், ஆண்டவருடைய இருதய துடிப்பு, அதை அறிந்து சபை மக்கள் அவரோடு கூட இணைந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God wants us to partner with him. God wants to reveal what is in his heart. யார்கிட்ட தெரியுமா ஒரு அப்பா தன்னுடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்வார்? நெருக்கமாக இருக்கிற ஒரு மகனோடு. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட் நல்லா இருந்துச்சுன்னா God will share his heart. What breaks his heart should break yours. இங்கே பாருங்க, உடைந்த இருதயங்கள் உடையவர்களை கர்த்தர் காயங்களை ஆற்றுகிறார். I know God mends broken heart and he heals the broken hearted. But you know what? After doing that, another level is he wants us to come to a place where we understand his heart. And you can come to a stage and say, God, break my heart with the things that breaks your heart. And not never mend it again. Let it remain broken until, Lord, your highest purposes are accomplished. ஆண்டவருடைய இருதய துடிப்பு அழிந்து போகிற மக்களை குறித்து அப்பாவுடைய இருதயம் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்பா வீட்டுக்குள்ளே இருக்கிற மகனுடைய கண்டிஷன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் பார்க்கும்பொழுது இன்றைய திருச்சபையில் அதிகமான மக்கள் சபைக்குள்ளே அப்பாவுடைய இருதயம் தெரியாமல் இருக்கிறார்கள். It is possible to be in the Father's house and not quite have the Father's heart. But may I challenge you to align your heart with his heart. உங்களுடைய இருதயத்தை அவருடைய இருதயத்தோடு கூட இணைக்க முடியுமா? ஒருங்கிணைக்க முடியுமா? அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார்.